Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காய்கறி மூட்டைகளை திருடிச் சென்ற நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. தேர் தெற்கு வீதியில் வீட்டின் வெளியே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த காய்கறி மூட்டைகள் காணாமல் போனதை அடுத்து சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்ட போது அடையாளம் தெரியாத நபர்கள் காய்கறி மூட்டையுடன் வாகனத்திலிருந்து பெட்ரோலையும் திருடியது தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் சாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்டம் வாழவந்தான் கோட்டையில் மாற்று இடம் ஒதுக்கியதை கண்டித்து இலங்கை தமிழர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். முன் அறிவிப்பின்றி 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேனேரிப்பட்டிக்கு தங்களது குடியிருப்புகளை மாற்றினால் தங்களால் அங்கு வாழ முடியாது என கூறிய இலங்கை தமிழர்கள் தற்போதைய முகாமிற்கு அருகிலேயே குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டுமென வலியுறுத்தினர். மட்டும் உழைச்சி பத்தாது, எல்லாமே கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. அதனால் பெண்கள் தான் முழுமையாக வேலைக்கு போகிறோம். அதனால் எங்களுக்கு அந்த வாழவந்தான் கோட்டை நாங்கள் இருக்கிற இடத்துலையே எங்களுக்கு வீடு கட்டி தான் நாங்கள் கேட்டு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கிறோம். சென்னை ஜே நகரில் நூதன முறையில் ஏடிஎம்மில் கொள்ளையடித்த வடமாநில இளைஞர் சிக்கினார். SBI வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் சிறிய வகை இயந்திரத்தை பொருத்தி வாடிக்கையாளர்கள் பணம் எடுக்க முயலும் போது அந்த பணத்தை வடமாநில இளைஞர்கள் கொள்ளையடித்தனர். புகாரின் பேரில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சிவராஜ் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை ரோந்து பணியில் அலட்சியம் காட்டுவதால் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். ஈரோட்டில் மதுபோதையில் விபத்து ஏற்படுத்திய நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். சத்தியமங்கலம் சாலையில் தாறுமாறாக வந்த கார் இருசக்கர வாகனம் மற்றும் டாடா ஏஸ் வாகனம் மீது மோதி விபத்தில் சிக்கியது. விசாரணையில் எல்லப்பாளையத்தை சேர்ந்த குணசேகரன் என்பவர் குடிபோதையில் காரை இயக்கியது தெரியவந்தது. விடிய அரசு வீதிக்கு வீதி மதுக்கடைகளை திறந்து வைத்து கல்லா கட்டுவதால் போதை நபர்கள் அதிகரித்து விபத்துகளும் அதிகரித்துள்ளதாக மக்கள் அதிருப்தி தெரிவித்தனர்.